அவர்களே, செல்வராஜ் அவர்களே, தங்கமணி அவர்களே, பரூக் அவர்களே, விழா பொதுக்கூட்டத்திற்கு நண்பர்கள், சகோதர சகோதரிகள், விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பகுத்தறி பகுலவன் தந்தை பெரியாருடைய சமூக நெறிய கருத்துக்களை ஒருங்கிணைத்திருக்கின்ற பேரறிஞர் அண்ணாவுடைய மாநில சுயாட்சி கருத்துக்களை உள்வாங்கி முத்தமிழர் தலைவர் கலைஞர் 5 முறை ஆட்சியில் இருந்தபோது செய்த நலத்திட்டங்கள் அத்தனையும் ஒன்றிணைந்து இன்றைக்கு தந்தை பெரியார் அன்றைக்கு தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். யார் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட தலைவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி அமைத்து பாசிச பாஜகவை எதிர்த்து இந்தியா முழுவதும் போட்டியிட்ட போது தமிழ்நாட்டில் தான் 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றியை தந்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதற்கு முக்கிய காரணம் நமது தமிழக முதலமைச்சர் வேந்தற்கு இயல்பு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொன்ன கருத்துக்களை இன்றைக்கு நமது தமிழக முதலமைச்சர் அஞ்சாமை, எப்படிப்பட்ட பாசிச சக்திகள் எந்த வேகத்தில் அவர்கள் தாக்குதல் தந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய அஞ்சாமை உள்ளம் படைத்தவர்கள் நம் முதலமைச்சர் அவர்கள். ஈகை குணம் பார்க்கின்ற இடத்தில் மக்களுக்கான திட்டங்களை காலை உணவு திட்டம் 31 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை தந்தார். மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட வீட்டில் இருந்த பொழுது அந்த மக்களுக்கு வீட்டுக்கே மருந்து மாத்திரைகளை கொண்டு போய் சேர்த்தார். கொரோனாவின் பாதிப்பினால் நம் பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்பட்டு 2 ஆண்டு காலம் அவர்கள் பள்ளிக்கே செல்ல முடியாத சூழ்நிலையில் மீண்டும் பள்ளி கல்லூரிகளை திறந்த பொழுது பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் எழுதுவதை படிப்பதை மறந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு காலத்தில் செல்வந்தர் குடும்பத்திற்குத்தான், ஒரு காலத்தில் இலக்கலார் இல்லத்திற்குத்தான் ஆசிரியர்கள் சென்று பாடம் நடத்திய வரலாறு உண்டு. ஆனால் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியுடைய ஆட்சியில் தான் ஏழை எளிய பிள்ளைகள் படிக்கின்ற இல்லத்திற்கும் ஆசிரியர்களை அனுப்பி வைக்க இல்லம் தேடி கல்வியை தந்தவர் நம் முதலமைச்சர். திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாணவிகளுக்கு இப்படி திட்டத்தை தந்து உயர்கல்வி படியுங்கள் என்று சொன்னவர் ஈகை உள்ளம் படைத்த தமிழ்நாடு முதலமைச்சர். முதல்வராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத திட்டம் நான் முதல்வர் திட்டத்தை உருவாக்கி தந்தார். அதன் மூலமாக உயர்கல்வி படிக்கலாம், வேலைக்கு செல்லலாம். ஏன் இன்னும் உச்சமாக இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவியில் இருக்கின்ற இந்திய ஆட்சிப்பணி IAS, IPS, IRS, IFS போன்ற உயர்ந்த தேர்வுகளுக்கு எழுதுவதற்கும் இன்றைக்கு அந்த திட்டத்தை தந்தவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 24/9/2024 அன்று சென்னை அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்திலே தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் வருகிறார்.